டைப் 2ல நான் எந்த கொஸ்டின் பண்ணலாம்? நம்ம பார்த்த 3 மாடலுமே இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும். நான் ஆன்சர் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 19 வரை இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். n × n+1 2n+1 / 6. நீங்களே பண்ணிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் 3 வீடியோ கரெக்டாக என்னோட 3 வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நீங்கள் பண்ணிடலாம் அது. சரிங்களா? ஏன்னா இது நான் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இது 3மே நம்ம பார்த்த ஃபார்முலா. இது அப் டு n முடிஞ்சிருக்கா? கேபிட்டல் N. இந்த ஸ்மால் n வேல்யூ 19 ஸ்கொயர் அப்படின்னா அப்போ n நமக்கு என்னன்றதை கால்குலேட் பண்ண முடிஞ்சது. n 19, இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் என்னது? டைரக்டாக ஆன்சர். சரிங்களா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் புரிஞ்சுதா? n-க்கு பதிலாக 19 போட போகிறோம். அப்போ 19 + 1 எத்தனை? 20. இப்போ 38 + 1 39 / 6. 2 3 6 13 3 39. 1 2 2 10 2 20. இப்போ 19 × 13 எவ்வளோ? பெருங்க கஷ்டமா இருக்கா? 20 × 13 260. ஒரு 13 கழிங்க 247. 247 கூட ஒரு 0 சேர்த்தா எவ்வளோ? 2470. ஆன்சர் வந்துருச்சா? அதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னன்னா 1 நிமிஷம் ஆகும் சால்வ் பண்ணி சொல்றதுக்கு. பட் இதை நீங்க பண்ணாதான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் பெருக்கல், இப்போ நான் இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்கும் சொல்லி முடிக்கிறப்போ. இதை நீங்கள் எழுதணும். எழுதி நீங்களே இதை கேன்சல் பண்ணணும். சரி 13 வந்திருக்கு 19 வரைக்கும் எப்படி பெருக்கலாம் நீங்கள் தான் யோசிக்கணும். முடிஞ்ச வரை சைடில் எழுதக்கூடாது. பெருக்கும்போது சைடில் ரஃப் ஒர்க்கே விட்டுறணும். அது தேவையே கிடையாது நமக்கு. 19 13 பெருக்கும்போது மைண்டில் டக்குன்னு என்ன தோணணும்? 20 × 13 எவ்வளோ? 2 13 26. அப்போ 260. அதில் ஒரு 13 கழிச்சோம்னா முடிஞ்சது இல்லை. 260ல் 10 போனால் 250. 50ல் 3 போனால் 247. 247 ஒரு 0 தானே இருக்குது எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான் ஆன்சர். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணி டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? டவுட் இல்லாத மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுவேன். எனக்கே தெரியும் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். 2வது வீடியோவில் ஹோம்ஒர்க்கில் எடுத்து பாருங்க. இந்த 105க்கு பதிலாக 100ன்னு கொடுத்துருப்பேன் இது ஹோம்ஒர்க்கில். சரிங்களா? இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதை வெளியெடுக்கணும்னா 5 ஸ்கொயரை வெளியெடுக்கணும். 5 எடுத்துடக்கூடாது. சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஸ்கேல் மெத்தட். ஸ்கேல் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1லேருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படியே வந்து 28 ஸ்கொயர் வரை கால்குலேட் பண்ணிட்டு, சரிங்களா, மைனஸ் இதுலேருந்து எதாவது கழிக்கணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரை கழிக்கணும். 2 டைம் 2 கால்குலேட் பண்ணி 2 மைனஸ் பண்ண ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. 28 ஸ்கொயர் வரை கால்குலேட் பண்ணி எல்லாமே நான் சொல்றதெல்லாம் ப்ரொசீஜர் இங்கே இருக்கு. பட் இந்த கால்குலேஷனை மட்டும் இதை பார்த்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூவை குறைச்சிக்காதீங்க. இதை பார்த்து அப்படியே எழுதுறேன் இப்போதைக்கு நோட்டில் காப்பி பண்ணுறேன்லாம் பண்ணக்கூடாது. இதை நீங்களே சால்வ் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வருதான்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிளை செக் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்தால் கரெக்ட், வரலைன்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. சரிங்களா?